ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். நேற்று எபிசோடில் ஒரு தந்தை தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த தந்தை யார், அந்த மகள் யாருன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அழகாக எனக்கு பதில் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தந்தை நேரு, அந்த மகள் இந்திரா. நேரு தன்னுடைய மகளுக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கார். அந்த கடிதங்கள் ஒன்றொன்றுமே குழந்தைகள் மீது அவர் கொண்டுள்ள அன்பை உலகுக்கு எடுத்து காட்டுச்சு. இப்போ நான் என்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் எப்படி எழுதியிருப்பேன்? நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ, வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், இவ்வளோ தான் சொல்லியிருப்பேன். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், சில வார்த்தைகள் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் நான் 100 கடிதங்கள் எழுதினாலுமே 100லையும் இந்த விஷயங்கள் தான் மாறி மாறி இருக்கும். ஆனால் நேரு இந்திராவுக்கு எழுதின கடிதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பூமியுடைய தோற்றம் பற்றியும் அதனுடைய வளர்ச்சி பற்றியும் இருந்துச்சு. அவர் பூமியை அப்படி படித்து வச்சுருந்தார். அதை அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்லணும்னு ஆசைப்பட்டார். அதன் மூலமாக தான் தன்னுடைய 10 வயது மகளுக்கு கடிதங்கள் மூலமாக இந்த பூமியினுடைய வரலாறை தெரிவித்தார். நேருவோட கடிதங்கள் அவருடைய மகள் இந்திராவுக்கு மட்டும் சொந்தமானதா? இல்லை, ஒட்டுமொத்த இந்திய குழந்தைகளுக்கும் சொந்தமானதாக இருக்குது. இப்போ அது குழந்தைகளால் மட்டும் இல்லாமல் பெரியவர்களாலும் படிக்கப்படுது. சரி, இன்றைக்கி என்ன நேருவை பற்றி பேசுகிறோம் யோசிச்சிருப்பீங்கள்ல? நவம்பர் 14 குழந்தைகள் தினம். அனைத்து குழந்தைகளுக்கும், குழந்தை மனது கொண்டோர் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நாளைய உலகத்தை ஆளப்போகிற இன்றைய குழந்தைகளை கொண்டாடுறதுக்காகவும் அவங்களுக்கு தேவையான கல்வி உரிமைகளை பெற்றுத்தருவதற்காகவும் தான் உலகம் முழுசும் குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுது. 1857 வருஷம் அமெரிக்காவோட செல்சியாவில் ரெவரண்ட் டாக்டர் சார்லஸ் லியோனட் அப்படிங்கிறவரால் தான் முதல்ல குழந்தைகள் நாள் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1924 வருஷம் ஜெனீவாவில் நடைபெற்ற குழந்தைகள் நல மாநாட்டில் குழந்தைகளோட கல்வி மற்றும் உரிமைகளை வழங்க பல்வேறு நாடுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு. குழந்தைகளோட நலனுக்காக எடுக்கப்பட்ட முதல் முன்னெடுப்பு இதுதான். அதையடுத்து 1954 வருஷம் ஐக்கிய நாடுகள் அவை நவம்பர் 20 குழந்தைகள் நாளாக ஏற்றுக்கிட்டுச்சு. அப்போதிலிருந்து உலக குழந்தைகள் நாள் நவம்பர் 20 தான் கொண்டாடப்படுது. ஆனாலும் நாட்டுக்கு நாடு குழந்தைகள் நாள் வேறுபடுது. பெரும்பாலான நாடுகளில் ஜூன் 1 தான் குழந்தைகள் நாள் கொண்டாடப்பட்டு வருது. இந்தியாவில் முதல்ல நவம்பர் 20 தான் குழந்தைகள் நாள் கொண்டாடப்பட்டுச்சு. நாட்டோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுடைய மறைவுக்கு பிறகு, அதாவது 1964க்கு பிறகு அவரோட பிறந்த நாளான நவம்பர் 14 தான் குழந்தைகள் நாளாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது. சரி, நேருவுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சம்பந்தம்? நவீன இந்தியாவோட சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஜவஹர்லால் நேரு 1889 வருஷம் நவம்பர் 14 உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று நாட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்த நேரு அதன் பின்னாடி மாபெரும் அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றது முதல் 17 ஆண்டுகள் பிரதமராக இருந்து நவீன இந்தியாவை உருவாக்கியது வரை அவரது பணிகள் மற்றும் சாதனைகள் ஏராளம். அந்த வகையில் நேரு குழந்தைகள் மீது கொண்டிருந்த அன்பும் அவர்களின் வளர்ச்சிக்கு பாடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. மிகுந்த பணிச்சூழலுக்கு இடையே கூட நேரு குழந்தைகள்கிட்ட உரையாடுறத வழக்கமாக வச்சுருந்தார். குழந்தைகள் அவரை நேரு மாமா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அவரும் குழந்தையை போன்று இலகிய மனம் கொண்டவராம். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியா உருவாக்குவாங்க, அவங்கள வளர்க்கும் விதம்தான் நாட்டோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டார் அவர்.
குழந்தைகளோட கல்விக்காக ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டியதுடன் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க குழந்தைகளுக்கு இலவசமாக பால் அப்புறம் உணவு வழங்குதல் போன்ற முயற்சிகளை மேற்கொண்டார். குழந்தைகளோட கல்வி மற்றும் வளர்ச்சி குறித்து தான் அவருடைய பல திட்டங்கள் அமைஞ்சிருந்துச்சு. சினிமாவில் குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக 1955 இந்திய குழந்தைகள் திரைப்பட சங்கத்தை உருவாக்கினார். 5 திட்டங்களில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வியை வழங்கும் உறுதிப்பாட்டை முன் வச்சார். இப்போ நம்ம நாட்டில் தலை சிறந்து விளங்கக்கூடிய எய்ம்ஸ், ஐஐடி மற்றும் ஐஐஎம் போன்ற முக்கிய கல்வி நிறுவனங்களை உருவாக்க காரணமாக இருந்தவர் நேரு தான். குழந்தைங்க மீது அளவு கடந்த அன்பு காட்டியதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நேரு பல வழிகளில் சுட்டி காட்டியிருக்காரு. சரியான கல்வி மூலம் மட்டுமே சமுதாயத்தில் நல்லதொரு ஒழுங்கை உருவாக்க முடியும். குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள மொட்டுகள் போன்றவர்கள். அவர்கள் தேசத்தின் எதிர்காலம் மற்றும் நாளைய குடிமக்கள் என்பதால் கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளை சீர்திருத்த ஒரே வழி அவர்களை அன்பால் வெல்வதுதான். ஒரு குழந்தை நட்பின்றி இருக்கும் வரை அவர்களது வழிகளை உங்களால் சரி செய்யவே முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை உருவாக்குவதும், பெற்ற அறிவை தனிமனித நலனுக்காக மட்டுமின்றி பொது நலனுக்காக பயன்படுத்துவதுமே கல்வியின் நோக்கம். இவை எல்லாமே குழந்தைகள் மற்றும் கல்வி குறித்து நேருவினுடைய பொன்மொழிகள். அதன் அடிப்படையில் தான் நேருவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக குழந்தைகளுடைய நலன், அவருடைய கல்வி, அவருடைய வளர்ச்சியை உறுதி செய்யும் பொருட்டும் நவம்பர் 14 குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுது. எதிர்கால இந்தியா ஒரு சிறப்பான இந்தியாவாக உருவெடுக்கணும் அப்படின்னா இன்றைய குழந்தைகள் போற்றப்பட வேண்டும். இன்றைய குழந்தைகளுடைய மனம், உடல், அறிவு இவற்றை பாதுகாக்க வேண்டியது இந்திய குடிமகன் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. குழந்தைகளோட வளர்ச்சிக்கு எதிரான அனைத்து காரணிகளும் களையப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்கணும். அதுக்கான உறுதிமொழியை இன்றைய எடுக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.